இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீம் வந்து செமிஃபைனல் ஸ்பாட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு கோல் வித்தியாசத்துல இந்த ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஆஸ்திரேலியா கூட ஜஸ்ட் ஒரு கோல் போட்டிருந்தா போதும் இந்நேரம் உமன்ஸ் டீம் வந்து செமிஃபைனல் போயிருப்பாங்க. இந்த வேர்ல்டு கப்ல மென்னோட உமன்ஸ் ஹாக்கி டீம் வந்து ரொம்ப அருமையா விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லலாம். மென்னு விளையாடுறத உமன்ஸ் ஹாக்கி வந்து ஈடுகட்டியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா மென் வந்து ரொம்ப பூரா விளையாண்டாங்க. மொத்தமா இந்த வேர்ல்டு கப்ல 5 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஒரு வின்னு, 3 டிரா, ஒரே ஒரு லாஸ் தான். அதுவும் இந்த மைட்டி நெதர்லாந்து கூட வந்து 2-0 தோத்தாங்க. அதுவும் 2-0ன்னா நெதர்லாந்து பத்தி சொல்லவே தேவையில்லை. அவங்க லாஸ்ட் 4 ஒலிம்பிக்ஸ்ல 3 கோல்டு மெடல்ஸ், 3 வேர்ல்டு கப்ஸ்ல 3 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. 6 FIH ப்ரோ லீக் ட்ராஃபிஸ் வச்சிருக்காங்க லாஸ்ட் 15 இயர்ஸ்ல. அதே மாதிரி 6 யூரோ ஹாக்கி சாம்பியன்ஷிப்ஸ் வச்சிருக்காங்க. யாரா இருந்தாலும் நெதர்லாந்து கூட தோப்பாங்க. நெதர்லாண்டை இது வரைக்கும் எந்த டீமும் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஜெயிக்கவே இல்லை. அதுதான் ஒரு உண்மை. இப்ப இந்த வேர்ல்டு கப்ல உமன்ஸ் ஹாக்கி டீம் வந்து மொத்தமா 8 கோல் போட்டிருக்காங்க. 5 கோல் கன்சீட் பண்ணிருக்காங்க. 3 கோல் டிஃபரன்ஸ். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கூட கிளீன் ஷீட், சைனா கூட 2-2 சொல்லி டிரா பண்ணிருக்காங்க. பெரிய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா கூட 6-1 சொல்லி ஜெயிச்சிருக்காங்க. சரி, இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீம் வந்து 2024-25 காலகட்டத்தில் வந்துட்டு FIH ப்ரோ லீக்ல வந்துட்டு வெறும் 2 வின் தான், 3 டிரா, 11 லாஸ், 9th பிளேஸ்ல இருந்தாங்க. ப்ரொமோட் ஆகி நேஷன்ஸ் கப் போனாங்க. நேஷன்ஸ் கப்ல வந்துட்டு ரொம்ப அருமையா விளையாண்டு 5 மேட்ச் வின் பண்ணி திருப்பியும் எலைட் FIH ப்ரோ லீக் வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸா வந்துட்டு மைட்டியான யூரோப்பியன் டீம்ஸ் கூட எல்லாம் இந்தியா வந்து ஜெயிக்கிறதே 1-2 மேட்ச் தான் ஜெயிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வேர்ல்டு கப்ல அவங்க கூட அன்பீட்டனா இருந்திருக்காங்க. வெறும் நெதர்லாந்து கூட மட்டும் தான் தோத்துருக்காங்க. அது பெரிய விஷயம். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தா கோச் ஷூட் மரைன். அவர் வந்து ஜான்வரியில தான் வந்து அவர் அப்பாயின்ட் பண்ணாங்க. அவர் அந்தப்புறம் வந்து டாக்டிக்கல் சேஞ்சஸ், இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. குறிப்பா வந்து டீமோட கான்ஃபிடன்ஸ் பில்டு பண்ணாரு. யூனிட்டியை ரீபில்ட் பண்ணி டீப் பிளேயர்ஸ் கூட டீப் குவாட் கனெக்ஷன் வந்து ஏற்படுத்தினாருன்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் வந்து ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணாரு. பெரிய பெரிய சயின்டிபிக் அட்வைசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்தியாவோட ஃபிட்னஸ், ஸ்டாமினா, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குனாரு. ஸோ இந்த வேர்ல்டு கப்ல உமன்ஸ் டீமோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மென்ஸ் டீம் மாதிரியே உமன்ஸ்க்கும் வந்து இண்டிவிஜுவல் ஸ்கில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி ஸ்டிக் ஒர்க் ரொம்ப அருமையா இருக்கு. நம்னித் கௌர், நேஹா, தீபிகா, லால் ரம்சி, அமி, சலிமா டட்டி எல்லாரும் ரொம்ப அருமையா விளையாண்டாங்க. ரெண்டாவது ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா கோல் கீப்பிங். இவங்க கோல் கீப்பிங் வந்துட்டு சவிதா பூனியா, பிச்சு தேவி 2 பேரும் சூப்பர்வா விளையாண்டாங்க. ரொம்ப குரூஷியலான சேவ்ஸ் நிறைய பண்ணாங்க. இந்தியாஸ் வெட்டரன் 36 year old சவிதா பூனியா வந்து ஒரு பெரிய வாளா வந்து நிறைய சேவ்ஸ் வந்து பண்ணாங்க. பிச்சு தேவி வந்து லாஸ்ட் மினிட் சேவ்ஸ் அருமையா பண்ணாங்க. சவிதா பூனியாக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்தியா வந்து 2 கோல் கீப்பர் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சவிதா பூனியா பண்ணா, ரெண்டாவது ஹாஃப் பிச்சு பண்ணுவாங்க. அதே மாதிரி 3வது 4வது ஹாஃப் ஆல்டர்னேட்டிவா இருக்கும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தா டிஃபென்ஸ் வந்து லோ பிளாக் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப அருமையா பண்ணாங்க. எந்த ஒரு எல்ஐ டீம்ஸுமே இந்தியா கூட கோல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா இந்த ஸ்பேஸே கொடுக்கல, அந்த டி சர்க்கிள்குள்ள ஸ்பேஸே கொடுக்கல பாஸ் பண்றதுக்கு, கோல் போடுறதுக்கும் சரி. இதை குறிப்பா வந்துட்டு நமக்கு டிஃபென்ஸ்ல வந்துட்டு சுஷிலா சானு, ஜோதி, இஷிகா சௌத்ரி எல்லாருமே ரொம்ப அருமையா டிஃபெண்ட் பண்ணாங்க. குறிப்பா சுஷிலா சானுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே இந்தியாவுக்கு வந்து ஒரு சாலிட் டிஃபென்ஸை வந்து ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். மிட்ஃபீல்டு பார்த்தோம்னா சலிமா டிட்டே தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர், இந்தியாவோட மிட்ஃபீல்டு என்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து இந்தியா ஆப்போனன்ட் டீமோட பாலை இன்டர்செப்ட் பண்ணி அந்த டிரான்சிஷனை கண்ட்ரோல் பண்ணி மேட்ச் டெம்போவே வந்துட்டு கையில வச்சிருந்தாங்க. கூடவே வந்துட்டு சலிமா டிட்டேக்கு சப்போர்ட்டா நேஹா வந்து நல்ல ஒரு டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டியை மிட்ஃபீல்டு ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி பெனால்டி கால டிஃபென்ஸ் ரொம்ப அருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ரஷரா வந்துட்டு நமக்கு சலிமா டிட்டே ரொம்ப அக்ரெசிவா ரஷ் பண்ணி பெனால்டி கார்னர்ஸ்ல ஈஸியா கோல் கொடுக்காம பாத்துக்கிட்டாங்க. கூடவே வந்து செகண்டரி ரஷர்ஸை பார்த்தா ஜோதி அண்ட் சுஷ்மிதா சானு வந்து இருந்தாங்க. வீக்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பூர் பினிஷிங். நார்மலா வந்துட்டு ஆஸ்திரேலியா கூட இருக்கட்டும், இங்கிலாந்து கூட இருக்கட்டும், நமக்கு சான்சஸ் கிடைச்சது. பட் அன்பார்ச்சுனேட்டா அதை கேபிடலைஸ் பண்ண முடியல. நவனித் கவுடா இருக்கட்டும், தீபிகா இருக்கட்டும், லால்ராஜ் சீமியா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அந்த சான்சஸ் கேபிடலைஸ் பண்ணியிருந்தா ஈஸியா கோல் போட்டுருக்க முடியும். ஈவன் லாஸ்ட் மேட்ச் நம்ம ஆஸ்திரேலியா கூட கிளீன் சான்ஸ் கிடைச்சது. அந்த சர்க்கிள்குள்ள லால்ராஜ் சியாமிக்கும் நவனித் கௌருக்கும் இடையில பால் இருந்தது. அது 2 பேர் யார் அடிக்கிறதுன்னு தெரியாம ஷாட் அடிக்காம விட்டாங்க. அந்த ஒரு கோல் போட்டுருந்தா இந்தியா செமிஃபைனல் இருந்திருக்கும். ரெண்டாவது வந்து எல்லா டீம்ஸ் கூட கோல் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, அதை வந்து கேபிடலைஸ் பண்றதுல. 3வது விஷயம் டெக்னிக்கல் மிஸ்டேக் பண்றாங்க. அண்டர் ப்ரெஷர்ல வந்துட்டு சம்டைம்ஸ் பாலை லூஸ் பண்ணிடுறாங்க, மிஸ் பாஸ் பண்ணிடுறாங்க குரூஷியலான இடத்துல. அதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பெனால்டி கார்னர்ஸ் வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நவனித் கௌர் ஷாட் அடிக்கிறாங்க. இந்தியாஸ் ஒன்லி டிராக் ஃபிளிக்கர்னு பார்த்தா தீபிகா தான். தீபிகா வந்து அந்த டிராக் ஃபிளிக்லேயே நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பெனால்டி கார்னர் கன்வர்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்க பெனால்டி கார்னர்ல வேரியேஷன் கொண்டு வரணும், கிரியேட்டிவிட்டி கொண்டு வரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணா அடுத்த ஒரு FIH ப்ரோ லீக்ல இந்தியா வந்து யூரோப்பியன் டீம்ஸ் கிட்ட ரொம்ப டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ரேங்கிங்ஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஏசியன் கேம்ஸ் வருது, அதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். குறிப்பா சைனா தான் அங்க வந்து ஒரு பெரிய இந்தியாவுக்கு எதிரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.